ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்க்ரப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு நிறைய இந்த ஸ்காட்ச் பிரைட் அது மாதிரி ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணுவோம், கொஞ்ச நாள் தூக்கி போட்டுருவோம். ஆனால் அது ஈரத்துலேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதில் நிறைய ஜெம்ஸஸ்லாம் உருவாகுது. அடுத்த நாள் நம்ம எடுத்து பாத்திரம் தைக்கையில் அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் நைட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து தேய்க்கையில் ஒரு பேட் ஸ்மெல்லாட்ட வரும். நான் நிறைய தடவை அந்த மாதிரி அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரையில் ஸ்க்ரப்பரை தூக்கி போட்டுருவேன். ஆனால் தேங்காய் நார் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இது இருக்கிறது இல்லை. தேங்காய் நாரில் இயற்கையாகவே அந்த ஜெம்ஸ் அழிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அதனால் நான் ரெகுலராக இப்போ தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது அப்பப்போ அந்த வடும்புலாம் சிக்கி அந்த தேங்காய் நார் அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு நின்றும். அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கையில் இங்கே பாருங்கள், நெட்டாக இது போல் கொசுவலை, இது கொசுவலையிலேருந்து எடுத்ததில்லை, இது ஆக்சுவலாக ஆரோ க்ளீன் பண்ணோம். அதில் அந்த ஃபில்டராக இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் பையனும் ஹஸ்பண்டும் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அதில் இது போல் நெட்டாட்ட ஒரு பீஸ் கிடச்சிச்சு. சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இதை ஸ்க்ரப்பரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் உங்களுக்கு கொசுவலை, பிஞ்ச கொசுவலை அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி வாங்குற பூண்டு வெங்காயம்லாம் வலையில் போட்டு ஒரு கடையில் தருவாங்க. ஃப்ரூட்ஸ் எது வாங்கினாலும் 1 கிலோ பேக் அந்த வலை, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது குட்டியாக உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு எப்படி வாக்காக இருக்குதோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நினைக்கிறேன் இதில் ஒரு 3 ஸ்க்ரப்பர் ஆட்ட செய்யலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தையெல்லாம் தைச்சிட்டு காமிக்கிறேன். இது போல் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எப்படியா ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை இப்போ இது போல் 2 சைடும் கவர் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஆல்ரெடி கவராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேங்காய் நார் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு காமிக்கிறேன். தைச்சிட்டு தேங்காய் நார் போட்டு ஃபில் பண்ணலாம். இப்போது இந்த 2 சைடும் நம்ம தைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்குது. இது நான் உள் பக்கமாக திருப்பியிருக்கேன். இப்போது தேங்காய் நார் இது போல் சின்ன சின்ன இதுவாக பிச்சுக்கலாம். அப்படி ரொம்ப பெத்தையாக போட்டோம்னா நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சௌகரியப்பட்டு வராது. அதுக்காக சின்ன சின்ன இதாக பிச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கைக்கு பிடிக்கிறதுக்கு வாக்காக இருக்குதோ அவ்வளோ தேங்காய் நாரை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி உள்ள ஓப்பன் சைடையும் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போது 3 சைடுமே தைச்சி கவர் பண்ணியாச்சு. நான் இதில் பாத்திரம் கழுவி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பிடிக்கிறதுக்கு வாக்காக சௌரியமாக இருக்குது. உங்களுக்கு பைசா செலவில்லாமல் வீட்லேயே ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணியாச்சு. ஆர்கானிக்காக தூக்கி போடுற தேங்காய் நார் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிஞ்சு போன கொசுவலையை வச்சு அழகாக ஒரு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று செஞ்சாச்சு. இது எப்படியும் ஒரு மாதம் அந்த மாதிரி இந்த ஸ்க்ரப்பர் தாட்டிடும்.